ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். ரீட்டைல் லோன்ஸுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, அதை எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பேங்க் ஆஃப் பரோடாவில் ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட், மார்ஜினல் காஸ்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட், அதுக்கப்புறம் பேஸ் ரேட், பிபிஎல்ஆர், இந்த மாதிரி 4 வகையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் ரீட்டைல் லோன்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹவுசிங் லோன், கார் லோன், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான். ஸோ 10 ஏப்ரல் 2025 பரோடா ரெப்போ லிங்க் லெண்டிங் ரேட்டோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.65. கரண்ட் ரெப்போ ரேட் வந்து 6% ப்ளஸ் மார்க்கப் பேஸ் ஸ்ப்ரெட் வந்து 2.65. இதுதான் கேல்குலேஷனு. ஸோ ஹோம் லோன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரீட்டைல் லோன்ஸ்னால் என்னென்னலாம் வரும்னா, ஹோம் லோன் வரும், மார்ட்கேஜ் லோன் வரும், எஜுகேஷன் லோன், ஆட்டோ லோன், பென்ஷனர்ஸ்க்கு கொடுப்போம்ல அந்த லோன், இப்போ ஐபிஓவெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதுக்கு அகென்ஸ்டாகவும் லோன் கொடுப்பாங்க. லபோர்டு, ஓடி போர்டு, அதுவும் ரீட்டைல் லோன்ஸ் தான். ஃபியூச்சர் அண்ட் ரெசிவபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் ரீசெண்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீட்டைல் கோல்டு லோனுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம் லோன் பார்த்துடலாம். ஹோம் லோனுடைய இதில் வந்து நிறைய சப்கேட்டிங் இருக்குது. பரோடா ஹோம் லோன் வந்து நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு, அந்த நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸில் சேலரிட் பர்சனா, நான் சேலரிட்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்களா அவங்களுக்கு. ஸோ சேலரிட் பர்சனோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அதாவது பிஆர் எல்எல்ஆர் அப்படி சொல்கிறாங்கள, அதில் 8.65 பார்த்தோம் நம்ம மேலே. அதிலிருந்து 0.25 பண்ணால் 8.4 வந்து டெரைவ் ஆகும். அதிலிருந்து 10.10% வரைக்கும் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் சேலரிட் பர்சனுக்கு மேக்ஸிமம். இது என்ன ஃப்ரம் அண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சிபில் ரேட்டு தாங்க. சிபில் ரேட் 800 அபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது பேங்க் ஆஃப் பரோடாவில் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.4% கிடைக்கும். லோயஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் சேலரிட் பர்சனாக இருந்தாலும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிபெண்ட் ஆன் லோன் லிமிட் அண்ட் சிபில் ஸ்கோர் ஆஃப் அப்ளிகண்ட். லோன் வந்து பிலோ 75 lakhsக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி சிபில் ஸ்கோர் வந்து 800 அபோவ்னா அது பெஸ்ட் ரேட் கிடைக்கும். சப்போஸ் லோன் லிமிட் அதிகமாக இருக்குது, சிபில் ஸ்கோரும் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரிஸ்க் ப்ரீமியம் வந்து சம் இன்சூரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து 0.05% வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் மேலே சொன்னது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 9.65 11% வரைக்கும் சேம் ஹோம் லோனுக்கு மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஏன்னா ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரின்சிபலில் ரீபே பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹோம் லோன் வந்து 200 மாதத்துக்கு எடுத்திருக்கீங்க, ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, ரெப்போ ரேட் எப்போல்லாம் இறங்கி ஏறுதோ, சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா உங்களுடைய இஎம்ஐ சேம் இஎம்ஐயாக தான் இருக்கும். பட் 200 அந்த மந்தில் நம்ம இஎம்ஐ பே பண்ணும்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருக்கு இல்லையா, இதனுடைய டிஃப்ரென்ஸ்லாம் இந்த 200வது மாதத்தில் நம்ம இஎம்ஐ கூட பே பண்ண மாட்டி இருக்கும். சப்போஸ் குறைஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ரீபேமெண்ட் வந்து கடைசி 200 மாதம் வரைக்கும் நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி அது 180 190 மந்த்லேயே அந்த நம்ம ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறோம் லோனை. ஸோ இது இயர்லியராக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு ஃபிக்ஸடுக்கும் ஃப்ளோட்டிங்க்கும். ஃபிக்ஸடுனால் நம்மளால் பெருசாக ரீபேமெண்ட் வந்து பிரின்சிபலில் போடவே முடியாது. நம்மளுடைய லோன் வந்து 20 வருஷத்துக்கு எடுத்துருக்கோன்னா 20 வருஷத்துக்கும் நம்ம அந்த லோனை எடுத்துகிட்டு போய்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சாங்ஷன் டைமில் உங்களுடைய சிபில் பொறுத்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். பட் நம்ம ஹவுசிங் லோன் 20 வருஷத்துக்கு எடுத்தாலுமே நம்மளுடைய லோன்ஸை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்மளுடைய கஸ்டமர் வந்து கரெக்டாக அதை ரீபே பண்ணுவாங்களா, இல்லைனா ஃபண்டு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் ரீபே கெப்பாசிட்டியை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போது நம்ம சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப லோயாக இருந்துச்சுன்னா பேங்க் வந்து ஆஸ் பர் தட் சிபில் ஸ்கோரை வந்து நியூ சாங்ஷன் மாதிரி நம்மளுடைய லோனுக்கு கொடுப்பாங்க, ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரீட்டைல் லோன், பர்சனல் லோன், கார் லோனுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஏன்னா ஹவுசிங் லோன் வந்து லாங் டேர்ம்ன்றனால எவ்ரி இயருக்கு ஒரு தடவை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. பட் அந்த 1 இயரில் நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப் அண்ட் டவுன் இருக்குதா, அதில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லைக்வைஸ் நம்ம எல்லா லோனுக்குமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பார்க்குறது இப்படி தான். இதில் ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா.
இப்போ லோன் அவைல் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த அவைல் பண்ண லோன் வந்து 2016 வாங்கியிருக்கீங்க. இப்போ 2025 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏறியிருக்கா இறங்கியிருக்கா அந்தமாரி ஹிஸ்டரி பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இதில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் ஓரளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு தான் எந்த இடத்துல எந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.